ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஏமாந்து கொண்டே இருக்கிறாய். எப்பொழுதுமே ஏமாந்தபடியே தான் இருக்கிறாய். நீ ஏமாறக்கூடாது என்று நினைத்தால் ஒரு முறை உன்னை ஏமாற்றுகிறான் பார். அப்பொழுதே அவனை விட்டு நீ வெளியே வந்துவிட வேண்டும். என்ன சாய் இப்படி சொல்கிறார் என்று நினைக்கவே நினைக்காதே தங்கமே. அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஒரு முறை ஒரு நபர் உன்னை ஏமாற்றி விட்டான் என்றால் அவனிடம் நீ தாராளமாக எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் வெளியே வந்து விடலாம். ஒரு முறை உன்னை ஏமாற்றி அதன் மூலமாக அவன் நிறைய சந்தோஷங்களை பார்த்து விட்டால் திரும்பவும் அவன் ஏமாற்றத்தான் செய்வானே தவிர உன்னை ஏமாற்றாமல் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், அதனால் நம்ம நிதானமாக அவர்களுக்கு நல்லது செய்வோம் என்றெல்லாம் நினைக்கவே மாட்டான். புரிகிறதா? ஒரு முறை ஒருவனால் ஏமாந்த பிறகு அவனிடம் இருந்து ஒதுங்கி வருவது மட்டுமே தான் நல்லது. வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்வதை நீ செய்தால் மட்டும்தான் முன்னேறவே முடியும் தங்கமே. ஒரு மனிதன் எப்பொழுது தெரியுமா ஏமாந்து போகிறான்? அவனுடைய வாழ்க்கையில் அவன் இரக்க குணம் இருக்கும் பொழுதுதான். எவனாவது இரக்கம் இல்லாதவன் ஏதாவது ஒரு காரியத்தில் அவன் கெட்டு போகிறானா? ஏனென்றால் அவனுக்கு யாரை பார்த்தும் எந்த ஒரு பாவமும் படுவது இல்லை. நான் உன்னை பாவப்படாதே என்றெல்லாம் சொல்லவில்லை. நானிடம் சொல்வது இறக்கப்படலாம், ஆனால் எப்பொழுது எங்கு படுவது என்றெல்லாம் இருக்கிறது. நீ பாட்டிக்கே உன்னை ஏமாற்றுகிறான் என்று தெரிந்தும் அவனிடம் இரக்க குணத்தை காட்டினால் அவன் இன்னும் உன்னை ஏமாற்றத்தான் செய்வான். புரிகிறதா தங்கமே? அதனால் எந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. அதன்படி நீ நடக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாகத்தான் இருப்பாய். உன்னுடைய ஆசைகள் என்னவென்பது எனக்கு தெரியும். அதை நானே நிறைவேற்றி தருவேன். இறக்கப்படலாம். யாரிடம் எதற்கு இறக்கப்பட வேண்டும் என்பது இருக்கிறது. அப்பொழுது இறக்கப்படலாம். புரிகிறதா? உன்னை கஷ்டப்படுத்துகிறான் என்று தெரிந்த ஒருவனிடம் இறக்கப்பட்டு அவனுக்கு பாவப்பட்டு வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக திரும்ப திரும்ப ஏமாந்து அழுவது எதற்கு? தேவையில்லை தங்கமே. சுதாரிப்பாக இருந்தால்தான் இங்கு உன்னால் வாழ்க்கையை முழுமையாக சந்தோஷமாக நடத்த முடியும். சுதாரிப்பு இல்லை என்றால் உன்னால் இங்கு ஒரு அசைவை கூட அசைக்க முடியாது. கவலைகள் மட்டுமே சூழ்ந்திருப்பதாக இருக்கும். நிதானத்துடன் செய். அனைத்தும் உனக்கு சாதகமாக உனக்கு வந்து அனைத்தும் உனக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை அமையும். கவலைகள் இருந்தால் தூக்கி போடு. சந்தோஷங்கள் வேண்டுமென்றால் என்னிடம் வா. உனக்கான அனைத்தையும் நான் தருகிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.